Hello friends, welcome back to Shanshiki's Embroidery Gallery. இன்னைக்கு நம்ம long and short pattern எப்படி வந்து flower filling க்கு யூஸ் பண்றதுன்னு பாப்போம். இது என்னோட requested video. கமெண்ட் செக்ஷன்லயும் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு வந்து இந்த long and short filling வந்து எப்படி எஃபெக்டிவா வந்து நம்ம இந்த மாதிரி பூ பேட்டர்னுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பேருக்கு தக்கன மாதிரியே வந்து செயினை வந்து நல்லா லாங்கா வந்து போட்டு ஃபில் பண்ண போறோம். இந்த மாதிரி லாங்கா வந்து ஃபர்ஸ்ட் வந்து போட்டுக்குவோம். போட்டுட்டு அப்புறம் செகண்ட் போடுறோம் இல்லையா, அது வந்து இந்த செயினோட பாதியில் எடுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா லாங்காகவே இருக்கட்டும்ட்டு லாங்காக கொடுத்துருக்கேன். இங்கே இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணுவோம். திருப்பி அதே மாதிரி இதோட சென்டரில் அப்போது இந்த ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அந்த செயின் அளவுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்கணும். அதாவது இந்த செயினோட நடுப்பகுதியில் கொடுக்குறோம். இந்த மாதிரி செயினோட சரியாக வந்து நடுப்பகுதியில் கொடுத்துட்டே வரோம். கரெக்டான நூல் கரெக்டான ஸ்டிச் யூஸ் பண்ணி போடுறப்ப நல்ல அழகான எஃபெக்ட் வந்து இருக்கும். இப்போது நான் இதை ஏறத்தாழ வந்து ஜர்தோஷி மாதிரி கலர் வந்து வச்சுருக்கேன், த்ரெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து டக்குன்னு பார்த்தா ஜர்தோஷியில் ஃபில் பண்ண எஃபெக்டே வந்து இருக்கும். ஸோ இப்போ ஏறத்தாழ வந்து பாதி இது வந்து ஃபில் பண்ணிட்டோம். ஒரு சைடு வந்து ஃபுல்லாக அந்த கரெக்டாக வந்து அந்த பூவோட ஷேப்புக்கே வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஷேப்பும் இதே மாதிரி வந்து போட போகிறோம். ஸோ சேம் டைப்பில் தான் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக அந்த ஃப்ளவரோட ஷேப்புக்கு கொண்டு போய் ஃபினிஷ் பண்ணுறேன். இப்போது சேம் இந்த முடிச்சுட்டு அந்த சைடும் வந்து இதே மாதிரி வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்து அந்த ஷேப்பிங்க்கு தகுந்த மாதிரி போட்டு முடிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த கடைசியில் வந்து தெரிகிற அந்த ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும். ஸோ இங்கே ஃபுல்லாமே வந்து நான் வெறும் செயின்ஸ் தான் கொடுத்துட்டே வரேன். இப்போது இங்கே நோட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி இருக்கும். இப்போது இந்த சைட் ஃபில் பண்ண போகிறோம். சேம் அதே ஸ்டைல்லையே வந்து ஃபில் பண்ண போகிறோம்.
இப்போது இன்னொரு ஹாஃப் பெட்டல் வந்து ஃபினிஷ் பண்ணுறது பார்க்குறீங்க. சேம் இதே மெத்தடில் தான் வந்து இந்த பெட்டல் வந்து போட்டிருக்கேன். ஆனால் இது வந்து அதை விட கொஞ்சம் நெருக்கம் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன். ஸோ நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணலாம். நல்லா நெருக்கமாகவும் வந்து போடலாம், இல்லை கொஞ்சம் கேப் வேணுனாலும் போடலாம். கொஞ்சம் கேப்போடு போட்டோம்னா ஜர்தோஷி வச்ச எஃபெக்ட் மாதிரி தெரியும். நல்லா நெருக்கமாக போட்டோம்னா த்ரெட்லேயே வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ எப்படி நமக்கு வேணுமோ அந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் 3 த்ரெட்டு அந்த மாதிரி வந்து போட்டு நீங்கள் கேப் விட்டு போட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ இதே சேம் மெத்தடில் இந்த சைடு வந்து ஃபில் பண்ணுறோம். எக்ஸாக்டாக அந்த ஃப்ளாரோட அந்த ஷேப்பிங்க்கு வந்து இந்த மாதிரி கொண்டு வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும். ஸோ இதே சேம் மெத்தடில் இந்த சைடும் வந்து ஃபில் பண்ணிகிட்டே வரோம். இதே மாதிரி இன்னொரு பெட்டலும் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதை வந்து எப்படி வந்து ப்ளவுஸ்க்கெல்லாம் ஒர்க் பண்ணுறப்ப எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சென்டரில் குந்தன் வச்சு பீட்ஸ் வச்சு எப்படி முடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது போட்டு கம்ப்ளீட் பண்ணதும் சுற்றி வந்து பீட்ஸ் வைக்கிறேன். கரெக்டாக வந்து அந்த பேட்டர்னை சுற்றி பீட் வைக்க போகிறோம். சென்டரில் ஒரு குந்தன் கொடுத்து அதை சுற்றியும் வந்து இதே மாதிரி கோல்ட் பீட் வந்து கொடுக்க போகிறேன். இது ரொம்ப உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரொம்ப பெரிய ஃபில்லிங் வேணும் அப்படிங்கிறப்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. இதை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க, அதனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்காகத்தான் வந்து இதை வந்து போட்டிருக்கேன். ஸோ இதை நீங்கள் ப்ளவுஸில் நல்லா அழகாக வந்து யூஸ் பண்ண முடியும். இதை இந்த மாதிரி ஃப்ளார் பேட்டர்னுக்கு வந்து காட்டியிருக்கேன். ஆனால் ஆக்சுவலாக வந்து இதை மேங்கோ பீகாக்கு கூட நல்லா அழகாகவே வந்து யூஸ் பண்ணலாம். இந்த பேட்டர்னை மேங்கோக்கு யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக முடியும் நமக்கு ஃபில்லிங்கை. நல்லா ஃபுல்லாக ஃபில் பண்ண எஃபெக்ட்டும் இருக்கும். ரொம்ப சீக்கிரமாகவே வந்து ஃபில்லிங்கும் வந்து நம்மளால் செய்யவும் முடியும். இதே மாதிரி மெத்தடில் வந்து ஃபில் பண்ணிங்கன்னா நான் கரெக்டாக இந்த பேட்டர்னை சுற்றி வந்து பீட்ஸ் கொடுத்துட்டே வரேன். ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பேட்டர்னை சுற்றி வந்து பீட் கொடுக்குறது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இப்போது. அதாவது த்ரெட் ஒர்க் பண்ணிவிட்டு அதை சுற்றி பீட் கொடுக்குறது, இது ரொம்ப இடத்துல வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். அந்த த்ரெட் ஃபில்லிங்கில் இந்த ஃபில்லிங்கை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா பெரிய ஃப்ளாரு நல்லா கிராண்டான ஒர்க்கு அந்த மாதிரி எல்லாமும் நீங்கள் வந்து ஈஸியாக செய்ய முடியும். இப்போ வந்து கரெக்டாக அந்த ஃப்ளாரோட பெட்டலோட ஷேப்பிங்க்கு தகுந்த மாதிரி பீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போது இந்த குந்தனை சுற்றியும் இதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கோல்டு பீடு வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு செட் வந்து கோல்ட் பீட் கொடுத்தாச்சு. இப்போது இதில் இருக்கிற இன்னொரு கேப் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு பேர்ல் பீட் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ ஜஸ்ட்டு ஈஸியான ஃபில்லிங் மெத்தட் தான் இப்போ வந்து பண்ணுறோம் நம்ம. பேர்ல் பீட் கொடுத்துட்டு வரேன். ஸோ ஒரு லைன் வந்து
டபுள் பீட் கொடுத்தாச்சு. இப்போ இன்னொரு லைன் வந்து pearl bead கொடுத்துட்டு வரேன். ஸோ இப்போது ஒரு ரவுண்ட் வந்து pearl bead வந்து அட்டாச் பண்ணிவிட்டேன். இங்கே இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது. அந்த கேப்புக்கு மட்டும் திருப்பியும் வந்து கோல்ட் பீடே வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ கேப்பில் இன்னொரு ரவுண்ட் வந்து கோல்ட் பீட் கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இன்னொரு ரவுண்ட் வந்து ஃபுல்லாக வந்து பீட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இது ரொம்ப ஈஸியான ஃபில்லிங்காக இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டெம்மில் ஸோ நான் என்னோடய லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இந்த ஹார்ட் ஷேப் வந்து எப்படி வந்து ஃபில் பண்ணணும்னு காட்டியிருந்தேன். அதை எப்படி யூஸ் பண்ணணுன்னு ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போது இந்த பேட்டர்னில் வந்து லீஃப் மாதிரி வந்து யூஸ் பண்ணி காட்டுறேன். எப்படி வந்து உங்களுக்கு வந்து இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி இதை சுற்றி வந்து பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறப்ப இதோட எஃபெக்ட் என்ன அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இந்த ஃபில்லிங் வந்து ரொம்ப ஈஸியான ஃபில்லிங்கு. இதில் வந்து நம்ம வந்து லீஃப் மாதிரி யூஸ் பண்ணி காட்டியிருக்கேன். இதை நீங்கள் வேணும்னா ஃப்ளார் பெட்டல்ஸாகவும் வந்து யூஸ் பண்ணலாம். எப்படி வேணுமோ அந்த மாதிரி இந்த ஷேப்பிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வேறு என்னென்ன ஷேப்பிங் வந்து போட முடியும்னு கேட்டிருந்தீங்க. சர்க்கிள் போடலாம், ரெயின் ட்ராப் ஷேப் போடலாம். எந்த ஷேப் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை கொஞ்சம் கொஞ்சம் வந்து சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணிவிட்டு போட வேண்டியது தான். எஸ்பெஷலி டைமண்ட் ஷேப் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஃபில்லிங்க்கு. ஸோ நெக்லைனில் வந்து டைமண்ட் ஷேப் ஃபில்லிங்கில் வந்து இந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு இந்த கிராஸ் ஃபில்லிங் மெத்தடில் இப்போ போட்டுட்டு இதை சுற்றி இப்போ பீட் வச்சு ஃபினிஷ் பண்ணுறோம். அதே மாதிரி நான் அந்த ஸ்டெம் மாதிரி இருக்கிற இடத்துலையும் வந்து ரெண்டு சைடும் வந்து க்ரீன் கலர் செயின் கொடுத்துட்டு சென்டரில் வந்து பீட்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். அதுவும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த ஐடியாஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ளவுசஸில் ஃபுல் ஒர்க் பண்ணுறப்ப எங்கே வேணுமோ நீங்கள் அதை வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி எல்லா லீஃபும் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை சுற்றி பீட் வைப்போம். ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு சேம் அதே மெத்தடில் வந்து இது சுற்றியும் வந்து கரெக்டாக வந்து பீட் வந்து வைக்கிறோம். ஸோ இதே மாதிரி கரெக்டாக வந்து அந்த எட்ஜில் பீட் வச்சுட்டு வரேன். ஸோ இப்போ இதை சுற்றி வச்சுட்டு மாதிரி 3 பீட் கொடுத்து ஒரு pearl bead கொடுத்துருக்கேன். கொடுத்து இப்போ லாக் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு லீஃபும் இந்த மாதிரி அழகாக வந்து ஃபில் பண்ண முடியும். இதே மாதிரி இப்போ ஸ்டெம்முக்கும் வந்து ஒரு பீட் லைன் கொடுத்து இன்னொரு தடவை க்ரீன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டெம்முக்கெல்லாம் வந்து பீட் வைக்கிறேன். இந்த ஸ்டெம்க்கு பீட் வைக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக வந்து கேப் விட்டு வச்சுருக்கேன். அதாவது ஒரு செயின் கேப் மாதிரி விட்டு வச்சுருக்கேன். இது உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எஃபெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த ஸ்டெம்ஸ் இதை வந்து பார்க்குறப்பவே வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து இருக்கும். ஏன்னா இதை இன்னொரு தடவை வந்து க்ரீன் கலரில் வந்து கரெக்டாக இந்த பீடுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு தடவை க்ரீன் கலரில் செயின் கொடுக்க போகிறோம்.
அதனால் நான் இதை வந்து கொஞ்சம் கேப் விட்டு வந்து வச்சுருக்கேன். ஒரு செயின் கேப் வந்து விட்டு வச்சுட்டே வரேன். நார்மலாக நான் காட்டன் த்ரெட் தான் வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா ஜரி த்ரெட்டில் போடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கரெக்டாக வந்து ஒரு செயின் கேப்பில் வந்து விட்டுட்டே வரேன். இது கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கு பக்கத்தில் கரெக்டாக வந்து இன்னொரு தடவை வந்து க்ரீன் கலரில் செயின் வந்து ப்ளேஸ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு போட்ட செயினுக்கு பக்கமாக வந்து இந்த பீட் ஸ்டிச் வந்து கொடுக்குறோம். அதுக்கு பக்கமாக இன்னொரு தடவை வந்து அதே க்ரீன் கலரில் இன்னொரு தடவை செயின் ஸ்டிச் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிசைனை வந்து நீங்கள் சிம்பிள் பேட்டர்னுக்கும் யூஸ் பண்ணலாம், ஹெவி பேட்டர்னுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போது இந்த செயின் ஸ்டிச் வந்து இந்த பீடுக்கு பக்கத்தில் வந்து கொடுத்துட்டே வந்திருக்கேன். இங்கெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதாவது இந்த செயினுக்கு நடுவில் கொஞ்சம் எம்போஸ்டாக நிற்கிற மாதிரி அதை கொஞ்சம் தள்ளி விட்டு செயின் கொடுங்க. அதாவது இந்த பீடு இருக்கு இல்லையா, இதை கொடுத்ததுக்கு லைட்டாக இப்படி தள்ளிட்டு இன்னொரு செயின் வந்து கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து நடுவில் எம்போஸ்டாக வந்து பீட் நிற்கிற மாதிரி எஃபெக்ட் வந்து இருக்கும். ஸோ லைட்டாக வந்து தள்ளி, அதாவது ஃபஸ்ட்டு போட்ட செயினுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பக்கத்தில் போட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து பக்கத்தில் போட்டோன்னா சென்டரில் வந்து அந்த பீட் மட்டும் வந்து தனியாக வந்து தெரியும், அந்த எஃபெக்டில் இருக்கும். ஸோ அதுக்காகத்தான் வந்து அது வந்து போடுறோம். ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பேட்டர்னை நீங்கள் ஹெவி ப்ளவுஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், சிம்பிளாக போடுற ப்ளவுஸ்க்கும் சேம் இதே ஸ்டிச்சஸை வந்து யூஸ் பண்ணலாம், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற பேட்டர்ன் பேசிக் ஸ்டிச்சஸை வச்சு ஈஸியாக வந்து இந்த பேட்டர்ன் வந்து போட்டிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ப்ளவுசஸில் என்னென்ன ஒர்க் பண்ணலாங்கிற ஐடியாஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்லோட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டிச்சோடு மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.